சத்து மாவு நல்லதுன்னு நினைக்காதீங்க. சத்து மாவு பேர்லயே சத்து இருக்கே, அப்ப என் குழந்தைக்கு இதை கொடுத்தா நல்லா குண்டு குண்டுன்னு கொலுகுலுன்னு வந்துருவாங்க அப்படின்னு நிறைய பேரண்ட் என்ன பண்றாங்கன்னா, தொடர்ச்சியா இந்த சத்து மாவை மட்டுமே ஒரு உணவாவே டெய்லியுமே கொடுக்குறாங்க. ஆனா இந்த சத்து மாவை டெய்லி கொடுத்துட்டு வரனால குழந்தையோட வெயிட் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னா இல்லவே இல்லை. சத்து மாவை டெய்லி கொடுக்கறனால குழந்தைக்கு தேவைங்கிற போஷாக்கும் இல்ல நல்ல நியூட்ரியன்ஸும், அயன் சத்து, கால்சியம் சத்து இது எதுவுமே கிடைக்காம போகுது. சோ ஒரு சத்து மாவை எப்படி கொடுக்கணும், எப்ப ஆரம்பிக்கணும், என்ன பதத்துல கொடுக்கணும், இது கொடுக்கறனால என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம அட்ரஸ் பண்ண போறோம். வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனாதான் நான் சொல்ல போற எல்லா பாயிண்ட்ஸையும் உங்களால நோட் பண்ணி வச்சுக்க முடியும். இதே மாதிரி குழந்தைகள் டயட் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற மூலம் தான் தெரியாத மதர்ஸ் கூட இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க. என் ஓபிக்கு ரீசெண்டா ஒரு மதர் தன்னுடைய குழந்தைய அழைச்சிட்டு வராங்க. அந்த குழந்தைக்கு 1 வயது 2 மாதம் ஆகுது. தான் குழந்தை வெயிட்டே போட மாட்டாங்க, ஆனா நான் ரொம்ப பார்த்து பார்த்து உணவு கொடுக்குறேன், அது ஹெல்தியா தான் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கொடுக்குற டயட் சார்ட்டை நான் பார்த்து கேட்கிறப்போ தொடர்ச்சியாவே டெய்லி அந்த அம்மா சத்து மாவு அப்படிங்கறத கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இது எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறப்போ 7th மந்த்லயே ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. சரி, உங்க குழந்தை கடைசியா இந்த வெயிட் எப்ப போடுறாங்க அப்படின்னு கேட்டா, அந்த குழந்தை 1 வயது முடிந்த பிறகுமே 7 கிலோ தான் இருந்திருக்காங்க. இந்த 7 கிலோ அப்படிங்கறத 9 மாதத்திலேயே அவங்க அச்சீவ் பண்ணியிருந்திருக்காங்க. சோ 9 மாதத்துக்கு அடுத்து அந்த குழந்தை வெயிட்டே போடல அப்படிங்கறத இண்டிகேட் பண்றது. இந்த மதர் தான் குழந்தைக்கு ஹெல்தியா ஃபுட் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சா கூட அதுல 2 மிஸ்டேக்ஸ் நான் நோட் பண்ணிருக்கேன். ஒண்ணு, இந்த சத்து மாவை தொடர்ச்சியா கொடுக்கறது. 2வது, இந்த சத்து மாவை ஆரம்பிச்ச டைம் 7வது மாதத்திலே அப்படிங்கிறது தான் இங்க பிரச்சனை. குழந்தை இருக்கிற வீட்டுல தோசை மாவு இருக்குதோ இல்லையோ சத்து மாவு இல்லாம இருக்கிறது இல்லைங்க. அந்த மாதிரி எல்லாருமே சத்து மாவு அப்படிங்கறத அரைச்சு வச்சிருக்கோம். அது டெய்லியே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல என்ன நடக்குது அப்படின்னா, குழந்தைக்கு களி மாதிரி செஞ்சு கொடுக்கறனால நல்ல எனர்ஜி ரிச்சா இருக்கு, கொஞ்சம் சாப்பிட்டாலுமே நிறைய போஷாக்கு கிடைச்சிருது போல அப்படின்னு மதர் புரிஞ்சுக்கிறாங்க. சத்து மாவுல நிறைய பெனிஃபிட் இருக்கு, நான் அதை மறுக்கவும் இல்லை. அதே சமயம் ஒரு சின்ன அளவு சாப்பிட்டோம் அப்படின்னா கூட எனர்ஜி ரிச்சாவும் இருக்கும் அப்படிங்கறதையும் நான் மறுக்கல. அப்ப என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த சத்து மாவு அரைக்கிறப்போ நிறைய மிக்சர் ஆஃப் ஃபுட்டை நம்ம சேர்ப்போம். மல்டிகிரெயின், மில்லட், சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகையான உணவுகளை நம்ம இதுல சேர்த்திருக்கோம். சோ இதனால குழந்தைக்கு ஃபுட் அலர்ஜி அப்படிங்கிறது ரொம்பவே காமனா நடக்குது. ஃபுட் அலர்ஜி அப்படிங்கிறது குழந்தைக்கு மட்டும் இல்ல, பெரியவங்களுக்குமே நடக்கும். இந்த மாதிரி மிக்சர் ஆஃப் ஃபுட் நம்ம குழந்தைக்கு கொடுக்கறனால ஒருவேளை குழந்தைக்கு ஒரு அலர்ஜி இருக்கு, ஃபுட் அலர்ஜி இருக்கு அப்படின்னா அது ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இன்னொன்னு, குழந்தைக்கு ஏர்லியரா ஸ்டார்ட் பண்றது, அதாவது 7 மாதத்துல ஃபர்ஸ்ட் ஒரு உணவா கொடுக்கறதே இந்த சத்து மாவை கொடுக்கறது பெரிய மிஸ்டேக்கா கூட இருக்கு. ஏன்னா 6 மாதம் முடிந்து 7வது மாதத்துல உணவு ஆரம்பிக்கிறப்போ ஒரு வகையான உணவை தான் ஒரு குழந்தைக்கு நம்ம ஆரம்பிக்கணும். அது ஒரு அரிசி வகையா இருக்கலாம், இல்ல பருப்பு வகையில ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். சோ இதுல நீங்க ஏதாவது ஒண்ணு ஆரம்பிச்சுட்டு குழந்தைக்கு ஒத்துக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு வகையான உணவை தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலாம். சோ இந்த மாதிரி சத்து மாவை ஏர்லியரா ஃபர்ஸ்டே உணவா நம்ம கொடுக்கறனால குழந்தைக்கு ஃபுட் அலர்ஜி இருக்கு அப்படின்னா தெரியாமலே போயிடும். ஒருவேளை உங்க குழந்தைக்கு ஃபுட் அலர்ஜி இருக்கு அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இமீடியட்டா உங்க குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்த உடனே தடிப்பா உடம்புல வரனாலேயோ ஸ்கின் ரேஷஸ் சொல்லுவோம், ரெட்டா ஆயிரும், கண்ணு வீக்கம்லாம் வரும், மூச்சு திணறல் ஆரம்பிச்சு சில குழந்தைகளுக்கு தீவிர சிகிச்சை தேவைப்படுற அளவுக்கு கூட இந்த ஃபுட் அலர்ஜி ஆகும். ஒரு சில குழந்தைகளுக்கு லேட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு உணவை நம்ம கொடுத்த பிறகு 6 மணி நேரம் கழித்து குழந்தைக்கு ஒரு வாமிட் வருது, இல்ல அப்டமன் பெயின் சொல்றாங்க, லூஸ் மோஷன் போறாங்க அப்படின்னா கூட அதுவுமே ஒரு ஃபுட் அலர்ஜியோடைய இண்டிகேஷன் தான். சோ இந்த மாதிரி ஃபுட் அலர்ஜி எல்லாமே ரொம்ப காமனா வர்றது மில்க் ப்ராடக்ட்ஸ்ல வரும், நட்ஸ்ல வரும், ஈவன் ஃபிஷ் அப்படிங்கிறதுல முட்டையில கூட அலர்ஜி வரும். சோ சத்து மாவு மாதிரி மிக்சர் ஆஃப் ஃபுட் நம்ம கொடுக்கறனால குழந்தைக்கு எந்த உணவு ஒத்துக்குச்சு எது ஒத்துக்கல அப்படிங்கறத கண்டுபிடிக்கவே முடியாம போயிடும். நான் என்னுடைய குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய சத்து மாவுல என்னென்ன பொருள்லாம் சேர்த்திருக்கேன், எப்போ ஆரம்பிச்சே, இத பத்தின ரெசிபி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல எஸ் அப்படின்னு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கமெண்ட்டை நான் படிக்கிறேன். அதுக்காண்டி ஒரு வீடியோவும் கூடிய சீக்கிரத்துல நான் போடுறேன் நம்ம சேனல்ல. உங்க குழந்தைய வெயிட்டே போட மாட்டாங்க, அவங்களுக்குன்னு ஒரு பர்சனலைஸ்ட் ஒரு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பரை நோட் பண்ணி என்னோட ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்க பெற்றுக்கலாம். நிறைய மதர் என்ன கேட்பாங்க, இந்த சத்து மாவை அப்ப எப்ப ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு கேட்பாங்க. நல்லா பாத்தீங்கன்னா இந்த சத்து மாவு செய்யறதுக்கு அப்படிங்கிறது ஒரு ஜெண்டர் கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது இல்லவே இல்லைங்க. எல்லார் வீட்லயுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 10 பொருள் செய்வாங்க, 15 பொருள் செய்வாங்க, இல்ல ஒரு காம்படிஷனா கூட நான் என் வீட்டுல 30 பொருள் வச்சு செஞ்சிருக்கேன், நான் 20 தான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்காங்க. சில பொருட்கள் வைத்து உதாரணத்துக்கு ஒரு 7-8 மாதத்துல ஒரு குழந்தைக்கு அரிசி புட்டுக்கலை அப்படிங்கிறது கூட இந்த சத்து மாவு அப்படிங்கிற மாதிரி தாங்க. ஏன்னா
ரெண்டு வகையான பொருட்களை வச்சு சிம்பிளா செய்யக்கூடியது. இதே மாதிரிதான் நம்ம கொடுத்துட்டு வரணும். என்ன பண்றாங்க அப்படின்னா 20 வகை 30 வகையான பொருட்கள்லாம் சேர்த்து கொடுக்கறனால குழந்தைக்கு வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபுட் அலர்ஜி வருது. இதை அவாய்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து 2 வகையான பொருட்கள் மட்டும் வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா இம்ப்ரூவ் பண்ணிட்டு ஒரு வயது குழந்தைக்கு 10 பொருட்களால செஞ்ச சத்து மாவு அப்படிங்கிறது ஈஸியா டைஜஷனுக்கு ஒத்துக்கும். நெக்ஸ்ட், இந்த சத்து மாவுல சேர்க்கக்கூடிய மில்லட் அப்படிங்கிறதுல நிறைய நல்ல குணங்கள் இருக்கு. சிறுதானியம் வந்து நிறைய நல்லது கொடுக்குது அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா இதுல ஃபைட்டேட் அப்படிங்கிற ஒரு காம்பனன்ட் இருக்கு. இந்த ஃபைட்டேட் என்ன பண்ணும் அப்படின்னா குழந்தைகள் சாப்பிடக்கூடிய அயன் சத்தாகட்டும், கால்சியம், ஜிங்க், இது எல்லாத்தையுமே அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது, அதாவது உறிஞ்சக்கூடிய தன்மையை வந்து கம்மி பண்ணிவிடும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய சத்து மாவை முன்னாடி நாளே ஊற வைக்கணும். இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம மில்லட்டை யூஸ் பண்றதுனால இந்த ஃபைட்டேட் காம்பனன்ட் வந்து கம்மியாகும். நிறைய மில்லட்ஸ் இல்ல மல்டிகிரெயின் எல்லாம் யூஸ் பண்றதுனால நம்மளுடைய குடல்ல இருக்கிற நார்மலான சுரப்பி, அதாவது ஒரு உணவு போச்சு அப்படின்னா அதை டைஜஷன் பண்றதுக்கு இந்த சுரப்பிகள்லாம் சேர்ந்துதான் உதவி செய்யும். இந்த மாதிரி மல்டிகிரெயினை அதிகமா கொடுக்கறதுனால குழந்தைக்கு நாளடைவில் இந்த டைஜஷன் ப்ராப்ளம் வந்து ஆரம்பிக்குங்க. சோ குழந்தை வந்து இனிஷியலா நோட் பண்றீங்க அப்படின்னா வந்து வயிறு வந்து ஒரு உபசமா இருக்கும். இதனால என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உணவை வந்து அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி நாசியா இருக்கும், சாப்பிடவே பிடிக்காத மாதிரி தான் இருக்கும். சோ இதனாலேயே நிறைய குழந்தைகள் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நிறைய மதர் சொல்லுவாங்க சத்துமாவு நான் கொடுத்தா நல்லா சாப்பிட்டுக்கிறாங்க, நல்லா சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு வயதுக்கு மேல தொடர்ச்சியா இதை கொடுத்துட்டே வரனால குழந்தையுடைய அப்பிடைட் லெவல் கூட வந்து கம்மி ஆயிட்டே இருக்கு. இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த சத்து மாவை திக்கா நம்ம கொடுக்கறது தாங்க. திக்கா ரொம்ப களியாட்டம் நம்ம கொடுக்கறனால எனர்ஜி ரிச் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதை நான் மறுக்கவே இல்லை. இதை நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை இல்ல 2 தடவை தான் நீங்க சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். இல்ல அப்படின்னா வந்து ரொம்ப திக்கா கொடுக்கறப்போ எனர்ஜி ரிச் ஆகுற மாதிரி நியூட்ரியன்ட் வந்து ரிச்சா இருக்கும். இது போக இது ஸ்லோ அப்சார்ப்ஷன் ஆகும். நம்மளுடைய குடல்ல போறப்போ அதோடைய டைஜஷன் வந்து ரொம்ப லேட் ஆகும். சோ நெக்ஸ்ட் மீல் வந்து குழந்தை வந்து சாப்பிடவே மாட்டாங்க. நிறைய நோட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா வந்து காலையில களி குடிக்கிறீங்க அப்படின்னா வந்து மதியம் 2 மணி 3 மணி வரைக்கும் கூட குழந்தை வந்து நல்லா ஆக்டிவா விளையாடுவாங்க தவிர சாப்பிடவே மாட்டாங்க. இது எல்லாமே பேரண்ட் வந்து ஒரு வயசு 1.5 வயசுல தான் நோட் பண்ணுவாங்க. இதனாலதான் நான் சத்து மாவு தொடர்ச்சியா கொடுக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சத்து மாவு அப்படிங்கறதுல சத்து இருக்கு. முக்கியமா இதுல சேர்க்கக்கூடிய நிறைய மில்லட்ல நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனா யோசித்து பாருங்க, ஒரு மில்லட்ல ஒரு சத்து இருக்கும், அந்த சத்து போய் இன்னொரு மில்லட்ல இருக்கிற சத்துக்களை கம்மி பண்ண வைக்குது. உதாரணத்துக்கு இந்த ராகி அப்படின்னு சொல்லக்கூடியதுல கால்சியம் அதிகமா இருக்கு, அயன் சத்து வந்து கம்புல அதிகமா இருக்கு. இது ரெண்டையும் சேர்த்து நீங்க ஒரு சத்து மாவு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ராகில இருக்க கால்சியம் வந்து கம்புல இருக்க அயனை வந்து அப்சர்வ் பண்ண விடாது. சோ 2 சத்துமே கிடைக்காம தான் போக போகுது. சோ இதனாலதான் கரெக்டான ரெசிபி வந்து நீங்க ரெடி பண்ணி கொடுக்கறது ரொம்பவே நல்லது. நிறைய மதர் என்ன பண்ணுவாங்க, காலை உணவாவே இந்த சத்து மாவை அப்படிங்கறது டெய்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால வெயிட் கெயின் வரவே இல்லை அப்படின்னு யோசிக்கிறாங்க. குழந்தை உணவை பொறுத்த வரைக்கும் முக்கியமா 6 மாதத்துல இருந்து 1 வயது இருக்கிற குழந்தைகளுக்கு அதிகப்படியான உணவுகளுக்கு எக்ஸ்போஷர் ஆகணும் அவங்க அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். இதுக்கு பேர் தான் மினிமம் டயட்டரி டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு குழந்தை ஒரு வாரத்துல 30 வகையான உணவுக்கு மேல வந்து நம்ம கொடுத்து பழகிருக்கணும் அப்படிங்கிறது தாங்க. தொடர்ச்சியா ஒரே விஷயத்த கொடுக்கறனால குழந்தையுடைய குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியா அப்படிங்கிறது வந்து பழகக்கூடியது வந்து கம்மியாகும். ஒரு உணவு புதுசா போகுது அப்படின்னா அந்த பாக்டீரியா வந்து அதை எப்படி டைஜஷன் பண்ணணும் அப்படிங்கறத கத்துக்கும். நம்ம குடல்ல நல்ல பாக்டீரியா எப்பயுமே இருக்கும். வளர்ற குழந்தைகளுக்கு ஒரு புது உணவை நம்ம கொடுக்கறனால இந்த பாக்டீரியா இல்ல அதோடைய சுரப்பிகள் எல்லாம் சேர்ந்து இந்த உணவை எப்படி டைஜஷன் பண்ணணும் அப்படிங்கறத கத்துக்குவாங்க. சோ தொடர்ச்சியா ஒரு உணவை கொடுக்கறப்போ இந்த பாக்டீரியாக்கு வேலை இல்லாமலே போயிருங்க. சோ தொடர்ச்சியா உங்க குழந்தைக்கு ஒரே உணவை வந்து கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க. அது சத்துமாவா இருந்தாலும் சரி, வேற ஒரு உணவா இருந்தாலும் சரி. இப்படி கொடுக்கறனால குழந்தையோட வெயிட் அப்படிங்கிறது இம்ப்ரூவே ஆகாது. இது போக நாளடைவுல பல உணவுகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ், அதாவது மத்த சத்துகள் இல்ல தாது உப்புகள், இது எதுவுமே கிடைக்காம குழந்தைக்கு உண்மையிலே நம்ப மாட்டீங்க மேல் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வரப்போகுது. குழந்தை பார்க்க மேபி ஒரு சப்பியா அப்படி இருக்கலாம், ஆனா குழந்தையுடைய டிஃபிஷியன்சி, விட்டமின் டிஃபிஷியன்சி, மினரல் டிஃபிஷியன்சி, இது எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். சோ குழந்தையுடைய உணவு அப்படிங்கிறது மாவச்சத்து, நார்ச்சத்து, புரோட்டீன், இது போக விட்டமின் சி அதிகமா இருக்கிற, விட்டமின் ஏ அதிகமா இருக்கிற அப்படிங்கிற பல்வேறு உணவுகளை கொடுத்து வாங்க. உங்க குழந்தைக்கு தொடர்ச்சியா நீங்க சாதமே கொடுத்துட்டு இருக்கீங்க, அதனால நடக்கக்கூடிய நன்மை என்ன, அதனால நடக்கக்கூடிய தீமை என்ன அப்படிங்கறத ஒரு வீடியோவா நான் போட்டிருக்கேன். வீடியோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க.